பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த நாளையும் கர்த்தர் கிருபையாய் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிற இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 122 அதிகாரம் அதன் 7வது வார்த்தை எப்படி சொல்லுகிறது? உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும். தேவன் தெய்வ பிள்ளைகளின் வீட்டில், குடும்பத்தில் ஆமென் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய வீட்டில் ஒரு ஆரோக்கியமும் இருந்தால் நிச்சயமாகவே ஆட்டோமேட்டிக்காக வீண் செலவு வராது. சுகம் இருக்கும்போது சமாதானமும் சந்தோஷமும் வரும். இந்த கால வேளையில் பலவீனங்கள் அடிக்கடி திரும்பி வரும்போது, போராட்டங்களினாலோ எந்த சூழ்நிலையினாலோ வியாதிகள் திரும்ப வரும்போது ஆமீன் நன்மை முடங்குகிறது, நன்மை சீரழிக்கப்படுகிறது, சந்தோஷமும் சமாதானமும் அற்று போகிற இந்த இடத்துல சுகம் உண்டாயிருப்பதற்கும் சமாதானம் உண்டாயிருப்பதற்கும் ஒரு தொடர்பை காண்கிறோம். பிரைஸ் காட். சமாதானமும் சுகமும் ஒன்று தொடர்புடையது. ஒரு சரீரத்தில் சுகவீனம் வரும்போது சமாதானம் ஆமீன் எடுபட்டு போகும். நன்மை குறைகிறதுனால ஆமீன் சரீரத்தில் சுகம் இல்லாததினால தன் கடமைகளை நேர்த்தியாய் செம்மையாய் செய்ய முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் நடுவிலும் கூட சரீரத்தில் சுகம் வரும்போது நம்ம அறியாமலே நம்முடைய கடமைகளை நேர்த்தியாய் வீண் செலவில்லாத நம்முடைய காத்துக்கொள்ள அது ஏதுவாக இருப்பதினால் ஆமீன் சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உள்ளத்தில் வருகிறது. ஆகவே இதை ரெண்டும் ரிலேட்டட் பண்ணி தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார். ஆமீன் சமாதானம் வருவதற்கு சுகம் அவசியம். ஆண்டவர் அந்த சுகத்தையும் வாக்கு பண்ணுகிறார். இந்த கால வேளையில் எந்தெந்த பலவீனங்களோ சோர்வுகளோ சமாதான கேடுகளோ அதன் நிமித்தம் காணப்படுமானாலும் ஆமீன் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த ப்ராமிஸ், ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என் வாழ்வில், என் வீட்டில், என் குடும்பத்தில் இந்த அற்புதத்தை செய்வீராக. என் சரீர பலவீனங்கள், என் குடும்பத்தில் உள்ள குடும்ப உறவுகளில் உள்ள சரீர பலவீனங்கள் சகலவற்றின் மேலும் என் ஆண்டவர் விடுதலையாக்கி எங்களை ஆசீர்வதியப்பா என்று என்னோடு இணைந்து செபிக்கிறீர்களா? செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல காலைவேளை நம்முடைய சந்நிதியை நோக்கி பார்க்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளிலும் பலவீனத்தோடும் சுகமில்லாமல் ஆரோக்கியமில்லாமல் சமாதானத்தை இழந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் யாராவது இதோடு இணைந்து செபிக்கிறாங்கன்னு எல்லா இருதயத்தின் எண்ணங்களை சிந்தைகளை அறிந்த கர்த்தர் ஒரு விசைகளுடைய பலவீனத்தின் மேல், சமாதானத்தின் தடைப்படுத்துகிற வியாதிகள் பலவீனங்கள் மேல், நோய்களின் மேல் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் ஜீவனும் வல்லமையும் இறங்கி செல்லட்டும். ஆண்டவரே ஒரு அற்புத சுகத்தை கொடுத்து சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இதை நம்பி ஜெபித்த எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்விலும் சுகமும் ஆமீன் சமாதானமும் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Praise the Lord.